உயிர்க்கும் எல்லா உயிர்க்கும் என்ற வள்ளுவனின் வாக்கை கொள்கையாக்கி பெருந்தலைவர் காமராஜரை கொள்கை தலைவராக போற்றி கொண்டாடும் தமிழ்நாட்டின் திருமகன், மாற்றம் தந்த தலைமகன், நமது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை வருக வருக என கல்விக்கண் திறந்தவர் என போற்றப்படும் காமராஜரின் 124வது பிறந்த நாள் இன்று கொண்டாடப்படுகிறது. இதனை ஒட்டி சென்னை அண்ணா சாலையில் உள்ள காமராஜர் சிலைக்கு முதலமைச்சர் விஜய் மலர்தூவி மரியாதை செலுத்துவதற்காக வருகை தந்து கொண்டிருக்கிறார். அந்த நேரலை காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். காமராஜரின் 124வது பிறந்த நாளை முன்னிட்டு தமிழக அரசு சார்பில் முதலமைச்சர் விஜய் மரியாதை செலுத்துவதற்காக வருகை தந்து கொண்டிருக்கிறார். பெருந்தலைவர் காமராஜரின் பிறந்தநாள் கல்வி வளர்ச்சி நாளாக தமிழகத்தில் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிற நிலையில் தற்போது முதலமைச்சர் வருகை தந்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாண்டியராஜன் வழங்க கேட்கலாம். பாண்டியராஜன், வணக்கம். காமராஜர் சிலைக்கு மரியாதை செலுத்துவதற்காக முதலமைச்சர் விஜய் தற்போது வந்து கொண்டிருக்கிற நிலையில் தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம். நாளையொட்டி தமிழ்நாடு அரசு சார்பில் அவருடைய சிலைக்கு மரியாதை செலுத்தப்படுகிறது. சென்னை அண்ணா சாலையில் இருக்கக்கூடிய தலைவர் காமராஜர் அவருடைய சிலைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள் மரியாதை செலுத்துவதற்காக வந்திருக்கிறார். மரியாதை செலுத்துவதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் அங்கே செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக காமராஜர் அவர்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டினுடைய தொலைநோக்கு திட்டங்கள், அதாவது கடந்த 50 ஆண்டுக்கு முன்பாக அவர் தொடங்கி இருக்கக்கூடிய அந்த அணைகள், கட்டப்பட்ட அணைகள் மற்றும் அவருடைய அந்த கல்வி திட்டங்கள் ஆகியவைதான் இன்று தமிழகத்தினுடைய கல்வி வளர்ச்சிக்கு மிகுந்த ஒரு அடித்தளத்தை அமைந்ததாக பார்க்கப்படுகிறது. இந்நிலையில்தான் காமராஜர் அவர்களுடைய பிறந்த நாளை ஒவ்வொரு ஆண்டும் கல்வி வளர்ச்சி நாளாக தமிழக அரசால் ஏற்கனவே கடைபிடிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல இன்று தமிழக அரசின் சார்பில் தமிழர் காமராஜர் அவர்களுடைய 124வது பிறந்த நாளை ஒட்டி அண்ணா சாலையில் இருக்கக்கூடிய அவருடைய சிலைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள் மரியாதை செலுத்துவதற்காக வந்திருக்கிறார். தமிழக அரசு சார்பில் ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டபடி இந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளிலும் அரசு சார்பில் காமராஜருடைய சிலைக்கு மரியாதை செலுத்தப்படுகிறது. அதே நேரத்தில் தமிழகத்தில் அடிப்படை கல்வி, கட்டாய கல்வி இருந்தாலும் அடிப்படையில் கல்வியை கொடுக்க வேண்டும் என்கின்ற வகையிலே இன்று இருக்கக்கூடிய கல்வி கட்டமைப்புக்கான விசிட்ட தலைவர்கள் ஒருவராக காமராஜர் இருக்கிறார். அவர் கொண்டு இருக்கக்கூடிய மதிய உணவு திட்டம் அது சத்துணவு திட்டமாக மாறி இன்று காலை உணவு, மதிய உணவு என 2 நேரங்களாகவும் மாறி இருக்கக்கூடிய அளவிற்கு இது தொலைநோக்கு திட்டமாகவும் பார்க்கப்படுகிறது. தமிழகத்தினுடைய கட்டமைப்பை மேம்படுத்திய ஒரு தலைவர்கள் ஒருவராக காமராஜர் அவர்கள் தெற்கிந்திய தலைவராகவும் பார்க்கப்படுகிறார். குறிப்பாக நீர் மேலாண்மை திட்டங்களுக்காக அவர் பல்வேறு அணைகளை கட்டியிருப்பது இன்றளவும் விவசாயிகள் மற்றும் குடிநீருக்கான ஆதாரங்களாக விளங்குவதாக பார்க்கப்படுகிறது. தமிழகத்தில் அணைகள் யாருடைய ஆட்சி அதிகமாக கட்டப்பட்டது என்று பார்க்கும்போது தலைவர் காமராஜர் அவர்களுடைய ஆட்சியில் அதிக அணைகள் கட்டப்பட்டிருப்பதை பார்க்க முடிகிறது. அண்டை மாநிலங்களுடனான நீர் மேலாண்மை பகிர்வு, நீர் பகிர்வு தொடர்பாக காமராஜர் காலத்தில் பல்வேறு திட்டங்கள் தொடங்கப்பட்டு அதில் தமிழகத்தில் பல்வேறு அணைகள் கட்டப்பட்டிருக்கின்றன. இன்றைய சூழலிலும் தமிழகத்தினுடைய கல்வி கட்டமைப்பு இன்று சிறப்பாக இருக்கிறது என்று இந்திய அளவில் சொல்லப்படுவதற்கான காரணமாகவும் அதற்கு அடித்தளத்தை அமைக்கக்கூடிய ஒரு நபராகவும் அப்படியே முதலமைச்சராக இருந்த காமராஜர் அவர்கள் கொண்டு வரக்கூடிய திட்டங்கள் தான் அவருடைய கல்வி செயல்பாடுகள் மற்றும் அவருடைய அந்த கல்விக்கான கட்டமைப்பு உருவாக்கியதன் காரணமாக தான் இன்று தமிழகத்தில் இருக்கக்கூடிய கல்வி படர்ந்து இருக்கிறது. தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள் காமராஜர் அவர்களுடைய பிறந்த நாளை ஒட்டி சென்னை அண்ணா சாலையில் இருக்கக்கூடிய காமராஜர் சிலைக்கு மரியாதை செலுத்துவதற்காக வந்திருக்கிறார்.